26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 6:25 மணி வரையிலும், திரையோதசி, அதற்கு பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 6:57 மணி வரையிலும், அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 6:57 வரையிலும், உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் சந்திர மங்கள யோகமாக அமைகிறது. இன்று சூரியனின் மாற்றம் மற்றும் சுக்கிரனின் மாற்றத்தை நாம் பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் லாபகரமான நாளாகவே அமைகிறது. இன்று உறவினர்களினுடைய வருகை மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பேசப்படுவதோ அல்லது சுப நிகழ்வுகள் முடிவெடுப்பதோ மனதிற்கு ஆறுதலை தரலாம். ராசியில் வரக்கூடிய சூரியன் மற்றும் ராசியிலிருந்து பெயர்ச்சியான சுக்கிரன், இது இரண்டுமே ரிஷபராசி நேயர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மன சோர்வு மற்றும் உடல் சோர்வை கொடுக்கும். பெரிதளவுக்கு எந்த விதமான பொருளாதாரத்திலேயும் நஷ்டங்கள் ஏற்படாது. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு லாபத்தை தரும். புதிய வேலை தேடுதல், வேலை வாய்ப்புகள், இதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மாலை நேரம் சாதகமாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இன்று இருக்கும். ராசிக்கு வந்த சுக்கிரனும் மற்றும் 12ஆம் இடத்தில் சூரியனும் சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது இவர்களுக்கு இன்றைய நாளில் சில உபத்திரவங்களை கொடுக்கலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகுவது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று குழப்பமான மனநிலை ஏற்படலாம். ராசிநாதன் சந்திரன் இவர்களுக்கு செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு பச்சரிசி தானம் செய்யலாம். சந்திரனுக்கு உண்டான தோஷ நிவர்த்தியை செய்து இன்று வெள்ளிக்கிழமை வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை சாற்ற 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகுவுக்கு நல்ல பரிகாரமாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். இன்று ராசிநாதன் பெயர்ச்சி அடைஞ்சு ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. நீண்ட நாளாக உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்து வரக்கூடிய இந்த சொத்து சமாச்சாரங்கள் இன்றைய நாளில் மனதிற்கு ஆறுதலாக அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலய வழிபாடு நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். ராசிநாதன் புத பகவான் இன்று பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இன்று உங்களுக்கு முடிவாகும். பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பகல் நேரத்தில் நல்ல செய்திகள், அதுவும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். அலுவலக ரீதியாக வெகு நாட்களாக வர வேண்டிய பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ இன்னைக்கு அந்த செய்திகள் வர மனதிற்கு சந்தோஷமும் நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவும் இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இது பற்றின பேச்சுவார்த்தைகள் நன்மை தருவதாகவே அமைகிறது. 8ஆம் இடத்திற்கு மாற இருக்கக்கூடிய இந்த சூரியனின் மாற்றமானது இன்று
துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். ஏற்கனவே பல நாட்களாக சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனினுடைய மாற்றம் சற்று மனதிற்கு சில குறைகளை கொடுத்தாலும் கூட பாக்கியத்தில் குரு சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது நன்மையை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த எண்ணங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நன்மையை தரும். இன்று உங்களினுடைய குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ மேற்கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இன்று சுக்கிரனுடன் சேருகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் வரவினை தருவார். இன்று உங்களினுடைய அலுவலக விஷயத்தில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் தீரும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று வீடு வாங்குவது மற்றும் வீடு விற்பது, நீங்கள் உங்களினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பேசுவது மனதிற்கு ஆறுதலை தரலாம். 5ஆம் இடத்தில் வருகை தரக்கூடிய சூரியனும் 6ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சுக்கிரனும் இன்று உங்களுக்கு நன்மையை அளிப்பார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று உங்களுக்கு பகல் நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியான செய்திகளும், இதுநாள் வரையில் குடும்பத்தில் பெரிதளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திய உறவுகள் இன்று உங்களுக்கு அது சமாதானம் அடைவதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒரு ஆதரவை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த சொத்து சண்டைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. இன்று இந்த மீனராசி நேயர்களுக்கு காலை வேளையில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் நன்மை தருவதாகவே அமையும். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் இழப்புகளுக்கு ஈடு செய்வது போல் இன்று லாபங்களை பெறலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.